السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. வெள்ளிக்கிழமை தினத்திலே இமாம் ஹுத்துபா ஓதிக்கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் தூக்கம் வந்து விடுகிறது. இவ்வாறு தூங்குவதால் வுது முறிந்து விடுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தூக்கம் வுதுவை முறிக்கக்கூடிய ஒன்றா என்கிற இந்த அம்சத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. சில அறிஞர்கள் தூக்கம் அது சிறிய தூக்கமாக இருந்தாலும் ஆழமான தூக்கமாக இருந்தாலும் அது வுதுவை முறித்துவிடும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் பொதுவாக தூக்கம் வுதுவை முறிக்காது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் சில அறிஞர்கள் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு, அதாவது தன்னுடைய பித்தட்டை மிக உறுதியான முறையில் நிலத்தில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் தூங்கினால் வுது முறியாது. அப்படி இல்லாமல் அவர் படுத்து, அதாவது சாய்ந்து கொண்டு தூங்கினால் வுது முறிந்துவிடும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். நான்காவது ஒரு சாரார் ஒருவருடைய சிறிய தூக்கம் வுதுவை முறிக்காது, ஆழ்ந்த தூக்கம் வுதுவை முறிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்துக்கள் அனைத்துமே இது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை புரிவதனால் தோன்றிய கருத்துக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நாம் பார்க்கிற போது இதிலே வல்லாஹு அலம் மிக சரியான கருத்தாக தோன்றுவது, ஒருவர் இருந்து கொண்டோ அல்லது சாய்ந்து கொண்டோ தூங்குகிறார், ஆனால் தன்னிலை மறக்கவில்லை. அதாவது ஒரு டீப் உறக்கம் இல்லை, மேலோட்டமாக நடப்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவாறு தூக்கம் இருக்கும். அவ்வாறு அவர் தூங்கினால் அதனால் வுது முறியாது. ஆனால் தன்னிலை மறந்து ஆழ்ந்த தூக்கமாக அது இருக்குமாக இருந்தால் அது வுதுவை முறிக்கும் என்கிற கருத்தே இதிலே ராஜிஹான வலுவான கருத்தாக காணப்படுகிறது. எனவே இந்த அடிப்படையில் ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னிலை மறந்து இருந்து கொண்டோ அல்லது சாய்ந்து கொண்டோ தூங்கினால் அவர் வுது முறிந்து விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் வுது செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நினைவு இருக்கிற அடிப்படையில், பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் இமாம் ஹுத்துபா ஓதும் போது தூக்கம் போகிறவர்களுக்கு ஆழ்ந்து செல்வதென்பது மிக குறைவாகும். அவர்களுக்கு சத்தமும் கேட்கும், பக்கத்தில் இருப்பவர்களுடைய நிலையும் புரியும். இந்த நிலையில் ஒருவர் தூங்கினால் வுது முறியாது. ஆனால் தன்னிலை மறந்து தூங்கிவிட்டால் அவர் வுது செய்து கொள்வதே பொருத்தமானது. வல்லாஹு தஆலா அலம்.